ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. ஆடி மாதத்தை பீட மாதம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். அப்படி இல்லைங்க கணக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆடி மாதத்தை பீட மாதம்னு ஏன் சொல்கிறேன்னா, அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வச்சு வழிபாடு செய்கிறது தான் இந்த மாதத்துக்கு உகந்த மாதம். சரிங்களா? அதை தான் பீட மாதம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தது தான் காலப்போக்கில் பீடை மாதம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது நம் மனமாகிய பீடத்தில் இறைவனை வச்சு வழிபட வேண்டிய மாதம். அதாவது மாரியம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம். இந்த மாதம் நம்ம எந்த இறைவனை கும்பிட்டாலோ எந்த சாமியை கும்பிட்டாலோ அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம்னாவே அவ்வளோ ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பீடை மாதம்னு சொல்கிறத விட்டுட்டு பீட மாதம் அப்படின்னு சொன்னோம்னாவே அதுக்கு கரெக்டான பொருளாக இருக்கும். சரிங்களா? ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும். ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. ஆடி மாதத்தை பீட மாதம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். அப்படி இல்லைங்க கணக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆடி மாதத்தை பீட மாதம்னு ஏன் சொல்கிறேன்னா, அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வச்சு வழிபாடு செய்கிறது தான் இந்த மாதத்துக்கு உகந்த மாதம். சரிங்களா? அதை தான் பீட மாதம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தது தான் காலப்போக்கில் பீடை மாதம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது நம் மனமாகிய பீடத்தில் இறைவனை வச்சு வழிபட வேண்டிய மாதம். அதாவது மாரியம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம். இந்த மாதம் நம்ம எந்த இறைவனை கும்பிட்டாலோ எந்த சாமியை கும்பிட்டாலோ அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம்னாவே அவ்வளோ ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பீடை மாதம்னு சொல்கிறத விட்டுட்டு பீட மாதம் அப்படின்னு சொன்னோம்னாவே அதுக்கு கரெக்டான பொருளாக இருக்கும். சரிங்களா? ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.